A can do a piece of work in 10 days, B can do the same work in 15 days. ஸோ ரெண்டு பேரும் இந்த வேலையை செஞ்சு 2 lakhs வந்து பார்த்திங்கன்னா சேலரியாக வாங்குறாங்க. அப்போ ஏக்கு என்ன ஷேர் வரும்னு சொல்லி கேட்குறாங்க. ஏ மட்டும் ஒரு வேலை தனியாக செய்தால் 10 நாட்களில் செய்வார், பி மட்டும் தனியாக செஞ்சால் 15 நாளில் செஞ்சு முடிச்சுருவாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யும்போது அவங்களுக்கு சம்பளமாக 2 லட்ச ரூபாய் கிடைக்குது. அப்போ ஏக்கு எவ்வளோ ஷேர் கிடைக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எல்சிஎம் எடுத்துக்கணும். எல்சிஎம் வந்து பார்த்திங்கன்னா 30, இது வந்து 3 times, இது வந்து 2 times. ஓகேங்களா? ஸோ அப்போ இதுலேருந்து என்ன பண்ணிடலாம்னா, இவர் தான் அதிகமாக ஒர்க் பண்ணுறாங்க, இவங்க வந்து கம்மியாக பண்ணுறாங்க. அப்போ இந்த டோட்டல் அமௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 3 பார்ட் இவங்களுக்கு கிடைக்கும், 2 பார்ட் இவங்களுக்கு கிடைக்கும். இது டோட்டல் பீஸ் ஆஃப் ஒர்க்கு. இது ஒரு நாளைக்கு இவங்க எவ்வளோ பீஸ் ஒர்க் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி, இவங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ செய்கிறாங்க. டோட்டல் பீஸ் ஆஃப் ஒர்க்கு 30, இவங்க ஒரு நாளைக்கு 3 பீஸ், இவங்க 2 பீஸ். அப்போ 2 பேர் சேர்ந்தால் ஒரு நாளைக்கு 5 பீஸ் ஒர்க் செய்வாங்க. அப்போ அதிகமாக வந்து இவங்க 3 பார்ட் செய்கிறாங்க. அப்போ இந்த அமௌண்ட்டில் 3 பார்ட் வந்து ஏக்கு வந்துடும். ஏவோட ஷேர் தான் கேட்குறாங்க. அப்போ ஏவோட ஷேர் வந்து 3 பார்ட். இப்போ 2 லட்ச ரூபாயில் வந்து பார்த்திங்கன்னா 5 பார்ட்டாக பிரிச்சிங்க, 3 பார்ட் 2 பார்ட், 5 பார்ட்டாக 2 லட்ச ரூபாயை பிரிச்சிங்கன்னா 40,000 ரூபாய் வரும். அப்போ ஏவோட ஷேர் வந்து 3 பார்ட்டு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா 1,20,000 ரூபாய் அவரோட ஷேராக வந்துடும். ஸோ 1,20,000 ரூபாய் ஏவோட ஷேராக வந்துடும்.